Hello friends, welcome back to LP Aquarium. After a very long gap, இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது வீடியோ எடிட் பண்ண. ஆக்சுவலாக இதெல்லாம் நான் ஆல்ரெடி எடுத்து வச்ச வீடியோ லாஸ்ட் மந்த். கப்பி ஃபிஷ்ஷஸ் இதுதான். இதெல்லாம் இங்கேயே ஃபஸ்ட் டேலேருந்து இங்கேயே ஃப்ரைஸாக வளர்ந்து இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு 2 months மேலே ஆச்சு இவ்வளோ கலரேஷன்ஸ் வர. நார்மல் ஃபிஷ் ஃபுட் தான் நான் போடுறேன். இது வந்து ஒரு குட்டி பாண்டு தான். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. நான் காம்பவுண்ட் ப்ரீடிங் மாதிரி அப்படியே எல்லா கப்பி ஃபிஷ் எல்லா கலர்ஸும் ஒரே பவுண்டில் தான் இருக்கும். நான் தனியாக கலர்ஸ்லாம் பிரிச்சுலாம் போடல ப்ரீடிங்க்கு. ஸோ இது வந்து காம்பவுண்ட் ப்ரீடிங்கில் கலரேஷன்ஸ் இப்படி வந்திருக்கு. எனக்கே பார்க்கவே ஆச்சரியமாக இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பாண்டு. க்ரீனிஷாக ப்ளூ கலர் வித் ஆரஞ்ச் கலர் செம்ம கலர்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் நான் ஆக்சுவலாக ஒரு 100 ஃபிஷ்ஷஸ் நியர்லி 100 கப்பி ஃபிஷ்ஷஸ் வந்து நான் ஷாப்பில் சேல் பண்ணிட்டேன். தென் இந்த வாட்டர் பிளான்ட் கூட நான் அந்த ஷாப்பில் வாங்கிட்டாங்க. இதுவும் ஒரு குட்டி இது. நான் நிறையா டப்பில் குட்டி குட்டி டப்லெலாம் வேஸ்ட் பண்ணாமல் போட்டு வச்சுருப்பேன் கப்பி ஃபிஷ்ஷஸ். ஏன்னா நிறையா இருக்குது. இந்த ஒரு பெரிய பவுண்ட்லேயே ஒரு குட்டி குட்டி ஃப்ரைஸே ஒரு 300 இருக்கும். அது இல்லாமல் இந்த பெரிய ஃபிஷ்ஷஸ்லாம் ஒரு 100 கிட்டே இருக்கும். நியர்லி 500 இருக்கும் பெரிய பவுண்ட் இது. இதெல்லாம் நான் ஷாப்க்கு வீடியோ ஷூட் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். தென் அவங்க வந்து சைஸு தென் இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்க பார்த்து கொண்டு வர சொன்னாங்க. தென் ஒன் டே நான் ஷாப்பில் கொண்டு போய் கொடுத்துட்டேன் ஒரு ரீசனபிள் ரேட்க்கு. இப்போ வந்து ரெய்னி சீசன்னால் நான் கவர் பண்ணி வச்சுருவேன். ரெயின் வரப்போ நல்லா ரெயின் வாட்டர் உள்ளே போகாத மாதிரி பவுண்டை கவர் பண்ணி வச்சுருவேன் லைட்டாக கேப் விட்டு. ஆனால் இந்த மாலி ஃபிஷ்ஷஸ் மட்டும் இந்த ரெய்னி சீசனுக்கு சுத்தமாகவே செட் ஆகலை. நான் அப்கமிங் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். அவ்வளோ மாலி ஃபிஷ்ஷும் இறந்துடுச்சு. நியர்லி ஒரு 40 மாலி ஃபிஷ்ஷஸ் இறந்துடுச்சு இந்த ரெயினால். தென் இந்த பெரிய டப்பில் மட்டும் கப்பி ஃபிஷ் எல்லாமே பொழைச்சிச்சு. இன்னும் ஒரு குட்டி பாண்டில் வந்து கப்பி ஃபிஷ், அதுலேயுமே பாதி கப்பி ஃபிஷ் ஏன்னே தெரில இந்த ரெயின் அந்த டெம்ப்ரேச்சருக்கு வாட்டர் டெம்ப்ரேச்சர் மாறினால இறந்துடுது. இதில் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிறது தான் மேல் கப்பி ஃபிஷ். தென் ஃபீமேல் கப்பி ஃபிஷ் வந்து டெய்லில் மட்டும் கலரேஷன்ஸ் இருக்கும். பட் சில ஃபீமேல் கப்பி ஃபிஷ் வந்து சுத்தமாக எந்த கலரும் இல்லாமல் ப்ளெயினாக ப்ரௌனாகவே இருந்துச்சு. ஸோ அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் நான் அப்படியே விட்டுட்டேன் பவுண்ட்லேயே. கலர்ஃபுல்லாக இருக்க ஃபிஷ்ஷஸ் மட்டும் சேல் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ இதில் இருக்கிறது வந்து இன்னும் ஒரு 2 monthஸில் குட்டி குட்டி ஃப்ரைஸ்லாம் பெருசானா அதுவும் சேல் பண்ணிடலாம். பாய் கைஸ்.